So third program வந்து alternate LED on and off using ESP32 microcontroller. So in this circuit diagram என்னென்ன apparatus circuit அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெசிஸ்டர் ரெண்டு எல்இடி கண்ட்ரோலர் யூஎஸ்பி கேபிள் நம்ம யூஸ் பண்ணோம் ஓகேவா. ஸோ ப்ரெட்போர்டு எடுத்துட்டோம். ஸோ சேம் சர்க்யூட் கனெக்ஷனுக்கு பிஃபோர் யூஸ் பண்ண மாதிரியே தான். ஸோ ரெண்டு ரெசிஸ்டர் எடுத்துக்கிட்டோம். ஸோ ரெசிஸ்டரை ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இங்கேயும் ரெசிஸ்டர் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி செட் பாசிட்டிவ் டெர்மினல் ஒன்று எண்டு வந்து 15 அப்படின்னு நம்ம கனெக்ட் ஆகிருக்கு ஓகேவா. ஸோ மாடியூலேருந்து 15 அப்படிங்கிற பின்னை ரெசிஸ்டரோட ஒன்று எண்டில் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அனதர் எண்டில் ஒரு எல்இடி கனெக்ட் ஆகுது, இன்னொரு எண்டு வந்து கிரவுண்டு. ஸோ இன்னொரு எல்இடியோட அனதர் எண்டு வந்து கிரவுண்ட் கனெக்ஷன். ஸோ அதையும் கிரவுண்ட் கொடுத்தாச்சு ஓகேவா. ஸோ ஒரு இது முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, D4 வந்து இன்னொரு பின். ஸோ D4 பின் எடுத்து ரெசிஸ்டரோட நம்ம இன்புட் கொடுத்துட்டாச்சு. ஸோ அனதர் எண்ட் வந்து எல்இடி கனெக்ட் பண்ணிட்டோம். எல்இடியோட ஸோ ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் ரெண்டு எல்இடி எடுத்திருக்கோம். ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸோட ஒரு டெர்மினல் வந்து D15 மாடியூலோட 15 நம்பரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்இடியோட அனதர் எண்ட் என்ன ஆகிருக்கு, கிரவுண்ட் ஆகிருக்கு. எகைன் இன்னொரு ரெசிஸ்டர் வந்து D4ஓட கனெக்ட் ஆகிருக்கு. அனதர் எண்ட் வந்து எல்இடியோட இன்னொரு எண்ட், எல்இடியோட அனதர் எண்ட் வந்து கிரவுண்ட் கனெக்ஷன் ஓகேவா. திஸ் இஸ் சர்க்யூட் டயக்ராம் ஃபார் ஆல்டர்னேட்டிங் எல்இடி ஆன் அண்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ் ஓகே. இவ்வளோதான் சர்க்யூட் டயக்ராம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம யூஷுவல் ஆர்டினோ இதை ஓப்பன் பண்ணுறோம், சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஆர்டினோ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெண்டு எல்இடி ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போ 2 பின் அப்படிங்கிறது நம்ம அசைன் பண்ணணும் ஓகேவா. ஸோ இதில் போய்ட்டு ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ப்ரோக்ராம் வந்து இது பண்ணுவோம். ஆல்டர்னேட் எல்இடி ஆன் அண்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ் ஓகேவா. ஸோ இனிஷியேட் நம்ம என்ன எல்இடி 1 அப்படிங்கிறது பின் வந்து 4 கொடுத்துருக்கோம். இன்னொன்று வந்து ஸோ ஒரு பின் வந்து எல்இடி பின் வந்து 4, இன்னொன்று வந்து 15 அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஓகேவா. ஸோ இப்போ வாய்ட் செட்டப் என்ன கொடுப்போம், பின் மோட் வந்து 2 கொடுத்துருக்கோம், எல்இடி 1 எல்இடி 2 ரெண்டுமே நம்மளுக்கு அவுட்புட்டு தான். ஸோ இப்போ வாய் லூப் கண்டிஷனாக இருக்கும். ஸோ ரெண்டு எல்இடி யூஸ் பண்ணியிருக்கனால இந்த எல்இடி நம்பர் 1 கன்சிடர் எல்இடி நம்பர் 1. ஸோ எல்இடி 1 ஆனாக இருந்துச்சு அப்படின்னா எல்இடி 2 ஆஃப் ஆகிருக்கணும் ஓகேவா. ஸோ செகண்ட் கண்டிஷன் ஸோ அதான் கொடுத்துருக்கோம், இந்த டிஜிட்டல் ரைட் எல்இடி 1 ஹை. ஸோ ஹையாக இருக்கும்போது இட் வில் பி க்ளோ, டிஜிட்டல் ரைட் எல்இடி 2 லோ, அதனால் ஆஃபாக இருக்கும். டிலே டைம் என்ன கொடுத்துருக்கோம், 1000 மில்லி செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுக்குறோம், எல்இடி 1 ஆஃபு எல்இடி 2 வந்து ஆனாக இருக்கணும். அப்போ டிஜிட்டல் ரைட்டு எல்இடி 1ங்கிறது லோவாகவும் எல்இடி 2ங்கிறது ஹையாகவும் கொடுப்போம். பிகாஸ் நம்மளுக்கு எல்இடி 2ங்கிறது தான் நம்மளுக்கு க்ளோ ஆகணும் ரெண்டாவது கண்டிஷனில். ஸோ அப்போ டிஜிட்டல் ரைட் எல்இடி 2ங்கிறது ஹையாக இருக்கும். டிலே வந்து 1000 மில்லி செகண்ட்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். கொடுத்து க்ளோஸ் ப்ளேஸ் கொடுத்து நம்ம ப்ரோக்ராம் ரைட் பண்ணி முடிச்சாச்சு ஓகேவா. ஸோ இங்கே ஏன் டிஜிட்டல் ரைட் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ கிராஜுவலியாக இன்க்ரீஸ் ஆகும்போது தான் அனலாக் ரைட்டுன்னு போடுவோம். இங்கே வந்து டிஜிட்டல் ரைட், ஏன்னா எல்இடி பின் அது நம்ம ஹையாக இருக்கும்போது இட் வில் பி க்ளோ, அதனால் டிஜிட்டல் ரைட் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேவா. ஸோ ப்ரோக்ராம் டைப் பண்ணியாச்சு. ஆஃப்டர் தட் கம்பைலிங். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரிஃபரன்ஸ் ஸோ அந்த லுக் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. போர்டு ESP32 ஆர்டினோ டெவலப்மெண்ட் கோட் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணிக்கிறோம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து
போர்ட் 10 அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், கம்பைல் பண்ணுறோம். ஸோ ப்ரோக்ராம் வந்து கம்பைலிங் டன் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ ப்ரோக்ராம் கம்பைல் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், அப்லோட் பண்ணுவோம். ஸோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு எல்இடி வந்து ஆன் ஆஃப் கண்டிஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் எல்இடி ஆன் ஆஃப் கண்டிஷன் பாருங்கள், 1 ஆனில் இருந்துச்சு அப்படின்னா 2 ஆஃபில் இருக்குது, 2 ஆனில் இருந்துச்சுன்னா 1 ஆஃபில் இருக்குது. ஸோ இதுதான் ஆல்டர்னேட் எல்இடி ஆன் ஆஃப் யூஸிங் ESP32 மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ எல்இடி 1ங்கிறது க்ரீன் கொடுத்துருக்கோம், எல்இடி 2ங்கிறது ப்ளூ அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ 1 ஆனாக இருந்துச்சு அப்படிங்கிறப்ப என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோம், டிஜிட்டல் ரைட் வென் எல்இடி 1 ஆனுங்கிறப்ப எல்இடி 1 வந்து ஹையாக இருக்கும், எல்இடி 2ங்கிறது லோவாக இருக்கும். ஸோ செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம், எல்இடி 1 வந்து ஆஃபில் இருக்கணும், எல்இடி 2 வந்து ஆனில் இருக்கணும். அப்போ டிஜிட்டல் ரைட் எல்இடி 1ங்கிறது லோ கண்டிஷன், எல்இடி 2ங்கிறது ஹை கண்டிஷன். ஓகேவா? ஸோ இந்த டைம் இட் வில் பி glow ஆகும். ஸோ this is the alternate LED on and off condition using ESP32 microcontroller.